திரு மணிகண்டன், திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய இரக்கம்தான் அதிமுக எதிர்காலத்துக்கான ஒரே வழியா? அதாவது அதிமுகவை காப்பாற்றணும், அம்மா புகழ எந்த காலத்திலயும் ஓங்கி ஒழிக்கணும்னு தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சு திமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு அண்ணன் புகழேந்தி இப்ப என்ன சொல்றாருன்னா, திமுகவோட ஆதரவோட எப்படிங்க ஒரு மந்திரி முதலமைச்சராக ஆசைப்படலாம் அப்படின்னு ஒரு வினோதமான கேள்வியை கேட்கிறாரு. அதை விட்டுட்டு போயிடுறேங்க. அதோட சரிங்க, அவர் அப்பாஸ் கேட்கறது அவர்கள் ஒரு தப்புன்னு வச்சுக்கிட்டாலும் எடப்பாடி பழனிசாமி அந்த முயற்சியில் ஈடுபட்டார் அப்படிங்கிற செய்தியை இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே. இப்போ தாவேகா கூட இவங்க கூட்டணி போறது துரோகம்னா, அப்ப காலம்புறா எதிர்த்த திமுகவோட கூட்டணி போட்டு முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறது என்ன விஷயம்? முதல்ல அதுல ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். திமுக தரப்புல இருந்து அது கடுமையா மறுத்திருக்கிறாங்க, அதிமுக தரப்புல இருந்தும் அதை மறுத்திருக்கிறாங்க. அப்படிங்கிறது நல்ல ஒரு தடவைக்கு பல தடவை உங்ககிட்ட சுட்டி காமிச்சிட்டேன். ஒருவேளை சொல்றாருங்க, நான் என் பிள்ளை மேல சத்தியம் பண்றேன், உங்க பிள்ளை மேல நீங்க சத்தியம் பண்ண முடியுமா, சத்தியம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. இவரை முதல்ல சத்தியம் பண்ண சொல்லுங்க. விஜய் கிட்ட பொட்டி எதுவும் வாங்கல, வாரிய பதவி கேட்கல, மந்திரி பதவி கேட்கல. அம்மா ஆரம்பிச்ச கட்சியை காப்பாத்துறதுக்கு தான் நாங்க விஜய் பின்னாடி போய் 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்ச விஜய் வாழ்க வாழ்க அப்படின்னு நான் கத்தனேன். அன்னைக்கு சின்னம்மா சின்னம்மா அப்படின்னு கத்துறதுல எந்த உள்நோக்கம் இல்லைன்னு அவரை முதல்ல சத்தியம் பண்ண சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி அதுக்கப்புறம் பண்ண சொல்லலாம். அப்பாஸ் ஒண்ணு சொன்னாருங்க, எடப்பாடி பழனிசாமி ஒரு சிறந்த முதலமைச்சராகவும் செயல்படவில்லை, சிறந்த எதிர்கட்சி தலைவராகவும் செயல்படவில்லை. 100% நான் ஏத்துக்கிறேன். அதுல மாற்று கருத்தே இல்லைங்க. அதுல நான் ஒன்னும் மாத்தி பேசுறதுக்கும் இல்ல. ஆப்பிரிக்க மாடல், ஐரோப்பா மாடல், இவரு ட்ரம்பே இவரை பார்த்து தான் ஆட்சி பண்றாருங்கிற முதலமைச்சர் ஸ்டாலின ஒரு சாதாரண கடைநிலை தொண்டன் சொந்த தொகுதியில தோக்கடிச்சாங்க. அப்ப என்ன இவர் ஐரோப்பா மாடல் முதலமைச்சரா? ஆனா இந்த எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிய தமிழ்நாட்டிலேயே 98,000 ஓட்டு அதிகமா ஓட்டு வாங்கி அவருக்கு ஓட்டு போட்டு இந்த மக்கள் ஜெயிக்க வச்சிருக்காங்க. பர்கூர்ல ஜெயலலிதா தோற்கலையா? உங்க கட்சியின் தலைவி ஜெயலலிதா பர்கூர்ல 96ல தோற்றாங்களா, தோற்கலையா? அப்ப ஜெயலலிதா இல்லேனா ஆயிருமா, ஆளுமை இல்லேனா ஆயிருமா? ஆனஸ்டான பதில் சொல்றேன். சூப்பரான கேள்வி கேட்டீங்க. ஜெயலலிதா தோற்றார்களா தோற்கலையா? அப்படி நிறுத்திக்கங்க. அதோட நான் இப்ப கேக்குறேன், ஆனஸ்டான பதில் சொல்றேன். நீங்களும் சொல்லுங்க. 91 96ல ஜெயலலிதா அம்மா பண்ணது கொடுங்கோல் ஆட்சி, மக்கள் தோக்கடிச்சாங்க. அதே தான் இப்ப ஸ்டாலின் பண்ணாரு, தோக்கடிச்சாங்க. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? இப்ப இதுக்கு வாயை திறக்க சொல்லுங்க அப்பாஸ. காமராஜர் தோற்றிருக்கிறாரு, பேரறிஞர் அண்ணா தோற்றிருக்கிறாரு. அவங்க எல்லாம் கொடுங்கோல் ஆட்சியா நடத்தி தோற்றிருக்காங்க. அவங்க எல்லாம் கொடுங்கோல் ஆட்சியில தோற்றாங்க. அவங்க எல்லாம் அதிமுக ஆமா முதல் தடவை ஆட்சிக்கு வந்தாங்க. 43 வயசுல என்னன்னு தெரியாம சசிகலாவோட சேர்ந்து ஆட்டம் போட்டாங்க, மக்கள் தூக்கி எறிஞ்சாங்க. அதத்தான் ஐரோப்பா மாடல், ஆப்பிரிக்க மாடல், எல்லாம் சேருவோம், ஒன்று சேருவோம், தலை குமிய விட மாட்டேன்னு கதை கதையா சுத்துறீங்களா? அந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு தான் ஸ்டாலின் தோக்கடிச்சாங்க. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இதுக்கு பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. 1 2 3 இதுதான் அப்பா சொல்லுங்க. விட்டுருங்க, அடுத்ததுக்கு வந்துடுறேன். அதாவதுங்க, விஜய்ங்கிற வேட்டைக்காரன் பாத்தீங்கன்னா மந்திரி பதவி அப்படிங்கிற பஞ்சு மிட்டாயவும் வாரிய தலைவர்கள் குச்சி மிட்டாயும் வச்சு இந்த அதிமுகவுல இருந்து ஒரு கூட்டத்தை இது பண்ணிட்டு போயிருக்காரு. கேப்ரியல் ஒரு வேலிட் பாயிண்ட் சொன்னாருங்க, ஒரு தின் மெஜாரிட்டி அவர் வந்திருந்தா கூட அதிமுகவுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காதுன்னு. பட் மிஸ்டர் கேப்ரியல், நீங்க யூ ஆர் அண்டர் எஸ்டிமேட் அபவுட் மிஸ்டர் ஜோசப் விஜய். தின் மெஜாரிட்டி வந்திருந்தாலும் சார், நான் தான் சொல்றேன், இவங்களுக்கு பெரிய கொள்கை எல்லாம் கிடையாது சார். அதிமுகவுல பதவி திமுகவில் ஏதாவது ஓட்டுவாங்க, ஏதாவது பாத்தீங்கன்னா தமிழ் வாழுது, வடக்கு தேயுது, அது இதும்பாங்க, சமூக நீதியுமா, ஆனா குடும்ப அரசியல் பண்ணிட்டு எதையாவது சொல்லி அங்க ஒட்ட வைக்கிறதுக்கு ஒரு மினிமம் ஒரு பொய்யான கொள்கையாவது இருக்கும். இவங்களுக்கு உண்மையில எந்த கொள்கையும் இல்ல. பதவி இல்லைன்னா வெளியெடுத்து போட்ட இது மாதிரி ஆயிடுவாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல்ல தோத்த உடனே இன்னைக்கு யோகிய நம்ம வேலுமணி என்ன சொன்னாரு, பிஜேபியோட சேர்ந்திருந்தா நாங்க 15-20 இடம் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னாரு. அப்புறம் இப்ப அந்த கூட்டணி விட்டாங்க. உங்களுக்கு என்ன ஸ்டாண்ட் இருக்குது சார்? ஒரு விஷயம் சார், இந்த நேரத்துல நான் பொதுச் செயலாளருக்கு ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். நீங்களும் ஒருபடி கீழே இறங்கணும். டிடிவி தினகரனுடைய அமமுகவை அதிமுகவோட இணைத்து அவரை துணை பொதுச் செயலர் உங்களுக்கு அடுத்த அதிகார நிலையா அவரை கொண்டு பண்ணுனீங்கன்னா தான் ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் அதையாவது குறைந்தபட்சம் செய்ய முடியும். நான் ஏற்கனவே உங்க டிவி வாயில நான் கோரிக்கையா வச்சிருக்கேன். இப்ப அதிமுகவை காப்பாற்றுவதற்கு இருக்கின்ற முதல் வாய்ப்பு அந்த பகுதியில ஒரு கட்டமைப்பும் வயதும் நிறைந்த அந்த டிடிவி தினகரனை கொண்டு வர்றது முதல் வாய்ப்புங்க. 2026க்கு அப்புறம் இந்த திராவிட கட்சிகள்னு சொல்ற 2 பேர்த்தையுமே மக்கள் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நம்பர் 1 தமிழ்நாட்டுல விஜய் சென்ட்ரிக் தான். இனிமேல் எவ்வளோ இந்த திருமணிகண்டன், எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. பாட்டு பாடிக்கிட்டே இருப்பீங்களே, யார் என்று தெரிகிறதா இவன் தீ என்று புரிகிறதான்னு. இன்னைக்கு மக்கள் தூக்கி எரிஞ்சிட்டாங்கன்னு பேசுறீங்க.
இது ஃபேக்டர் பேசுறேன். மத்த தெரிஞ்சுங்க, நான் யாருகிட்டையும் காசு வாங்கினது இல்ல, எடப்பாடி பழனிசாமி காசு வாங்கினது இல்லங்க. நீங்க காசு வாங்குனீங்கன்னா நான் சொல்லலங்க. எல்லா டிபேட்லயும் வந்து பாடுவீங்களேங்க, யார் என்று தெரிகிறதா, தீ என்று புரிகிறதா எடப்பாடி பழனிசாமின்னு. இப்ப நான் அதனால கேக்குறேன். அதனாலதான் சொல்றேன், அதிமுக ஏதாவது வாங்கி ஜோப்ல போட்டுட்டு வந்தா இது பேச முடியுமா? என்ன கட்சி விட்டு தூக்கி போடுவாங்க. அது அப்படி வாங்கல, அதான் பிரச்சனை. பழனிசாமி எந்த டிவி வாங்கல, யார்கிட்டயும் நான் காசு வாங்கல, அதனால நான் தைரியமா பேசுறேன். இன்னைக்கு மக்கள் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இட் இஸ் தி பீப்புள் மேண்டேட். நீங்க ஏத்துக்கணும் சார். ஒண்ணு சார், விஜய் தான் இனிமேல் நம்பர் 1. நம்பர் 2, இன்னைக்கு அதிமுக வந்து அதுக்கு போராடிட்டு இருக்குது. உள்ளாட்சி தேர்தல் வரட்டும், இங்க வெடிக்கிற பூகம்பமும் கலகமும் திமுகவிலையும் வெடிக்கும். இந்த 2 கட்சியும் தன்னை நிலைநிறுத்திக்குள்ள போராடும். ஒரு தீசிஸ் வந்தா ஆன்டி தீசிஸ் அப்படிங்கிற அடிப்படையில பிஜேபி வளர்றதுக்கு கொள்கை ரீதி அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ அடுத்த ஒரு 20 ஜெயிச்சிருக்காங்க. எப்படிங்க மறுபடியும் அவங்களுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இது அப்படி பாத்தீங்கன்னா திமுக எத்தனை இதுல தோத்துச்சு, அதெல்லாம் யாரையுமே புறக்கணிச்சாங்கன்னு அர்த்தம் இல்ல. ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர் ஆகுவார்னு யாராவது கனவுல கண்டிங்களா? அந்த மாதிரி அரசியல் எது வேணாலும் நடக்கலாம். அரசியல்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகி போன நரசிம்மராவ் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த நாட்டோட பிரதமர் ஆனார். அதனால முதலிடம் விஜய்க்கு மாற்றுங்கிறதுக்கு அதிமுக இன்று போராடி கொண்டிருக்கிறது. அது மீண்டு வருமா எனக்கு சொல்ல தெரியல. மீண்டு வரணுங்கிறதுடைய வேண்டுகோள். திமுகவுக்கு இதே நிலை உள்ளாட்சி தேர்தலுக்கு அப்புறம் ஏற்படும் ஆன்டி தீசிஸ்ங்கிற அடிப்படையில அண்ணாமலை பாஜக தலைவராக நியமித்தா அவங்களும் 2031 எதிர்கொள்றதுக்கு இந்த 3 பேருக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் சார் என்னோட சினிமா கவர்ச்சி வசீகர தலைவர்களான எம்ஜிஆர் கிட்டையும் ஜெயலலிதா கிட்டையும் பணிந்து போன அதிமுக 2ஆம் நிலை தலைவர்கள் சாதாரண விவசாயி கீழ இருந்து வந்த பழனிசாமி கிட்ட பணிஞ்சு போக மாட்டாங்க. பதவி அவங்களுக்கு அவ்வளவு முக்கிய குறியா இருக்குது. இதுதான் அதிமுகவோட அடிப்படை இன்னைக்கு பிரச்சனை காரணம்.